தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. எம்மா உன்னைய சோனி கூப்பிடுறா பாரு. எவ கிறுக்கி, நான் எங்க அம்மையை கூப்பிட்டேன், பாட்டு தானே படிக்கிட்டு இருந்தேன். அதான் அம்மையை கூப்பிட்டேன். படிக்காம பாட்டா பாடுற? இரு அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. இவ்வளவு நேரம் என்னத்தை படிச்சான்னு வந்து கேப்பா, சொல்லு. ஏன் அம்மா படிங்க, நான் வந்து கேள்வி கேப்பே ஒப்பிக்கணும்னா சொன்னா? அவளுக்கு புக்ல இருக்க இங்கிலீஷ் வார்த்தை படிக்க தெரியாது, நீ ரொம்ப மினுக்காதஎன்ன? அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. எம்மா இவ்வளவு நேரம் அவ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தா, படிக்கல. வேணா நான் அவட்ட கேள்வி கேட்கும் பாரு, ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. திருத்துன்னு முழிப்பா வேணா பாருன்னு சொல்லுவேன். அவ ஒப்பின்னு சொன்னா அப்ப நீ திருத்துன்னு முழிப்பல்ல, அப்ப மாட்டுவ மோள நீ. இங்க பாரு, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் உங்ககிட்ட. எதுக்கு நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இப்ப நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு வெளியே தானே வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம எதுக்கு நீ என்னைய சண்டைக்கு இழுக்க? இப்ப எல்லாம் யாரு என்னைய கூப்பிட்டது? எம்மா உன்னை இப்ப யாரும் கூப்பிடல. என்ன எல்லாம் எவ்வளவு நீங்களும் கூட்டமா இருந்து அதான் வந்தேன். எம்மா நான் தான் கூப்பிட்டேன். என்னம்மா மதியத்துக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு கறி தான் எடுக்கலான்னு பார்த்தேன், மழை வந்துட்டு அடக்க. இந்த மழைக்குள்ள கறி எடுக்க போங்கன்னா இவரு சூட்டை கிளப்பிடும், கறியெல்லாம் வேண்டாம், சும்மா வேற ஏதாவது கறியை வையுங்காரு. மீனுக்காரனும் ஒருத்தனும் வர காணோம், இல்லைன்னா மீனாவது வாங்கி கறியை வைக்கலாம். அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில வச்ச சாம்பார் இருக்கு, பேசாட்டிக்கு உருளைக்கிழங்க பொரிச்சு போட்டு சும்மா வேலையை முடிச்சு விட்டுறலாமான்னு பார்க்கேன். அம்மா அம்மா அப்பா வீட்டில் தானப்பா கிடக்காவ, அவையெல்லாம் எப்படியானு கெஞ்சி குத்தாடி கறி எடுத்துட்டு வர சொல்லுமா, சிக்கன் பிரியாணி செய்வோம். ஏன்னா அவரு சாப்பிட கூடாது, சூடு, அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சுத்தமா கொடுக்கப்படாதுங்காரு. எல்லாம் பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி தான் என்ன அடிச்சு கொடுக்கணும். எப்பனா செய்யறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அதை வாங்கிட்டு வரேன். இப்படி கடையில எல்லாம் வாங்கக்கூடாது, அவரு இப்பதான் என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வேணும்னா மறுபடியும் போய் என்னையே கேட்க சொல்றீங்க, நானும் கேட்க முடியேன். வேணா உங்க அப்பன்ட்ட நீங்களே கேட்டு வாங்கிட்டு தாங்க, வேணா நான் செஞ்சு தரேன். வாயிலாம் நம்ம ஏதாவது கார சாரமா திங்கணும் போல இருக்குமா, பிரியாணினா சூப்பரா இருக்கும். அதான் சொன்னேன். அதான் சொல்லியம்ல, செஞ்சு தரேன். வேணா உங்க அப்பன்ட்ட வாங்கி தர சொல்லுங்க, வாங்கி தந்தாருன்னா நான் செஞ்சு தரேன். இரு நான் அப்பாட்ட கேட்கேன், அப்பா வாங்கி தருவாங்க. அதான் மழை விட்டுருச்சே, போய் கேளு, கேட்டு வாங்கு, நான் செஞ்சு தரேன். நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கே, குறுக்கெல்லாம் நோவுது. இப்ப பாரு அப்பாட்ட எப்படி பேசி கறி வாங்கிட்டு வரேன்னு. அப்பா உங்க அப்பே வாங்கி தந்தா சரிதான். எனக்கு என்ன கறி வைக்கணும் மண்டையை போட்டு உடச்சாப்புலதான் இருக்கு. எம்மா உமாக்காவை கூப்பிட போனால, அவைய வரலையா? அவ போங்க, நான் பின்னாடியே வாரேன்னா இன்னும் ஆளை காணும். பெரிய பொண்ணு இழிச்ச வச்சுலாம் கூட கிடந்தாலுவே, அதனால அவ அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு அடப்பாளா இருக்கும். அவியல்வ நான் போறதுக்கு முன்னாடி சாப்பாடு படலாம் அவளுக்கு காலையிலேக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாளுவே. அவளை உமால பார்க்கதான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அந்த அக்காக்கு இது தேவையில்லாத வேலை. நம்ம வீட்டுக்கு வந்தையே நம்ம வீட்டிலே கிடக்கலாம்ல, எதுக்கு அங்கன போய் கொட்டாம் போட்டுட்டு அங்கன போய் கிடந்தாவ? கொழுப்பு. ஒருத்த சொல் பேச்சையும் கேட்காம இதுவ பண்ணி அட்டூழியம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். கொஞ்சம் வீட்டுல சொல்ற பேச்சையும் கேட்கணும்ல. இந்த டைம்ல கூட செல்வானே வந்து கூப்பிடலையாக்கும் அந்த அக்காவ. அவன் வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படியும் மழை பெஞ்சிட்டு நடக்கிறதுக்கு பார்த்து கூப்பிட்டு போயிருப்பான். அவன் வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு, அதான் கூப்பிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கேன். இவளுக்கும் வாய் கொழுப்பு சும்மா இருக்காது, என்னத்தையாவது தேவையில்லாம பேசிட்டு அடப்பா. வேற மாமியாரும் வீட்டுக்காரனும் வந்து காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா வேற அவளும் வந்து விழுவாவளா என்ன? இவ கொழுப்பெடுத்து இப்படி வாயை பேசிட்டு திரியா. சரிம்மா, நீங்கள் அவையெல்லாம் கூட்டிட்டு போய் பேசி வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியது தானே. சரி, நானும் 4 நாள் அவ வெளியே கிடந்தாலும் நான் 5 இடத்து வந்தவன் கூப்பிட்டு போவான்னு பார்த்தேன். அவனும் இன்னும் வந்து கூப்பிடாம தான் அடக்கான். என்ன கதைன்னு தெரியல. பாப்போம், வருவாள் அன்னைக்கு. அப்புறம் போய் வெண்ணாய் மாமியார்ட்ட பேசி விட்டுட்டு வருவோம். ஆமாம்மா, உமாக்கா ஒரு சில நேரம் பண்றது கோவமா இருந்தாலும் அதில் பார்க்க கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. நம்மள தியேட்டருக்கெல்லாம் கூப்பிட்டு போனதுதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுன்னு நினைக்கேன். நான் அதுக்கு காசை கொடுத்துருன்னு உங்க அப்பட்ட சொன்னேன். சரி கொடுத்துருவோன்னாரு, அப்புறம் காசு கொடுத்துடலாம். சரிம்மா. சரி நீ படி, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்திக்கேன். சரிம்மா. எப்பா எனக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பொரிச்சது 65 அந்த இது சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுப்பா. நீங்க வாங்கிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா வேணும்னா செஞ்சு தரேன்னு சொல்றா. நீங்க கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களாப்பா? எம்மா அதெல்லாம் சாப்பிட கூடாதும்மா, அது பிராய்லர் கோழி, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, சூட்டை கிளப்பி விட்டுறோம். இந்த மழையே இந்த நேரத்தில் வந்து சூட்டை தான் கிளப்பி விட்டுட்டு போகுது. இந்த நேரத்தில் அதையும் சேர்த்து சாப்பிட்டேன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அது வேண்டாம். உங்கள் அம்மையை நான் வேற கறி வைக்க சொன்னேன் பேர், அவள் என்னத்தையாவது போட்டு ஒரு கறி வைப்பா, அது சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் ஒரு நாள் பார்த்து நான் கடையில் சாப்பாடு வாங்கி தரேன். எப்போ சாப்பிட தோணும் போது இப்படிலாம் சொன்னா எப்படிப்பா?
ஆசைப்பட்ட நேரத்துல செஞ்சு தின்னுறணும். இப்படி இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குன்னு அப்படியே கடந்துகிட்டே போனோம்னா எப்பதான் நிம்மதியா சாப்பிடுறது ஆசைப்பட்டத? ப்ளீஸ் போ, கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்கலாம். சரி, அப்போ வேணா மட்டன் வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு 1/2 கிலோ போல மட்டன் எடுத்து வேணா கறி வைப்போமா? ஆஹா, எனக்கு பிரியாணி தான் வேணும். சரி, அப்போ போய் மட்டன் எடுத்துட்டு வரேன். வேணா உங்க அம்மாட்ட கொண்டு கொடுக்கேன், அவ பிரியாணி செஞ்சு தரலான்னு பாரு. எப்போ அப்ப சிக்கன் 65? சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். வேணா மட்டன் வேணா பிரியாணிக்கு வாங்கிட்டு வரேன். மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. முட்டை வேணா ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வரேன், அவிச்சு வச்சு சாப்பிடுங்க கூட்டுக்கு. இப்ப ஏன் போய் இப்படி பண்றீங்க? சிக்கன் எனக்கு பொரிச்சது வேணும் வேணும் வேணும். ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாதுப்பா. தினமும் சாப்பிட்டாதான் அதெல்லாம் பிரச்சனை. நம்ம என்ன தினமுமா சாப்பிட்றோம்? சொன்னா கேட்க முடிய. சரி, வாங்கிட்டு வரேன். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, சிக்கன் 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 டின்னர். லட்சுமி அந்த கூடையை கொஞ்சம் எடுத்து கொடு. இந்த மனசு நம்மள 2 நிமிஷம் படுக்க விட மாட்டாரு. என்னவா என்னத்துக்கு கத்திட்டு அடக்காரு? அப்பா கூடை எடுத்து கேட்காருமா. கூடை எடுத்து கேட்காரா? அப்ப அவர் கறி கடைக்கு போறாரு தெரியலையே. தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போடுறட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. நான் ஒரு எல்கேஜி, நீ ஒரு ஃப்ரீ கேஜி. பாத்தியலா அக்கா எப்படி தனியா போய் கில்லி மாதிரி போய் வேலையை முடிச்சிட்டு வந்தேன்னு? ஏன்னா என்ன சொன்னாரு உங்க அப்பன்? அப்பா சிக்கன் வாங்கி தரேன்னாவ, போய் கூட எடுத்து கொடுப்பியா? காசு ஏதோ உன்ட்ட தந்தாவலாமே, அந்த காசையும் எடுத்து கொடுப்பியா? அப்பா போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வராராம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ரெண்டும் பொரிச்சு செய்யணுமா? எல்லாம் ரெண்டுமா வாங்க சொன்னா? இல்ல நான் சிக்கன் மட்டும் தான் கேட்டேன். அப்பாதான் சிக்கன் உடம்புக்கு ஆகாது, மட்டன் வாங்கிட்டு வரேன்னாரு. எனக்கு சிக்கன் 65 பொரிச்சது வேணும், கண்டிப்பா வேணும்னு. அதனால சரி அப்ப கொஞ்சம் சிக்கனை எடுத்துட்டு வரேன்னாரு. அப்பா சிக்கன் போய் கூட எடுத்துக்கூட காசையும் எடுத்துக்கூட வாங்கிட்டு வருவாரு. அப்பா வாங்கிட்டு வந்ததும் சிக்கன் பிரியாணி செய். நான் சொல்லும் போது அந்த மனுஷன் வாங்காண்டான்னாரு. நான் கொஞ்சோட சிக்கனை வாங்கி தொக்கு கணக்கா கொஞ்சோட கறியை வச்சு ரசத்தையும் வச்சு வேலையை முடிச்சு விட்டுறலான்னு நினைச்சேன். நான் சொன்னா வேண்டான்ட்டு மொவா கேட்ட உடனே எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டாரு. இப்ப நீங்களும் என்னைய உழுக்க வேலையை வாங்கி விடுவிய போல இருக்க. பிரியாணி சிக்கன் 65ன்னு எம்மா போமா. இப்ப நீ அப்பா வாங்கி தந்தாலும் நீ எடுத்து செய்ய முடிய போல இருக்க. வேற என்னலா ஒரு வேலை சொன்னா பரவாயில்ல, 1008 வேலை எல்லாம் சொல்றீங்க. சரி சரி, நீ பிரியாணி வேலையை மட்டும் நீ பாரு. சிக்கன் 65 பொரிக்க வேலையை நாங்க பாத்துக்கிடுறோம். யூடியூபை பார்த்து நாங்க அழகா பொரிச்சு தரோம். என்னமும் பண்ணுங்க. ஏ லட்சுமி, அந்த கூடையும் காசையும் எடுத்துதா, கறி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைல ஆசையா கேட்டுட்டாலும்ல. இருங்க, நான் தான் வாரேன். நான் சொல்லும்போது போவாண்டேன்னு சொல்லிட்டு இப்ப கடந்து பறக்காருது. இப்ப சந்தியா பூமாரியும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுவோமா? வர சொல்லு. இரு, அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயோ, என் ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கேனே. உன் போன தாயா? என் ஃபோனும் சார்ஜில் தான் கிடக்கு. அதனால தான் நானே புக்கை தூக்கி வச்சிருக்கேன். சரி, அப்போ கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுவோம் அவளை. எப்படியா அப்பா இனிமே தானே கறி வாங்கிட்டு வருவாரு. இப்போ தானே கறி வாங்க போயிருக்காரு, வரட்டும். அதுக்கப்புறமா அவளுக்கு ஃபோனை பண்ணி கூப்பிட்டு வர சொல்லுவோம் அவளையும். இப்போ பாவம் பத்தியா நேத்து அந்த சீனியர் யாரு? சாமா? ஆமா, அவன் தான். அந்த பையனை காலேஜ் விட்டு 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாமே. பாவம் பத்தியாவே அந்த பையன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, அந்த ஹச்ஓடி ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம கல்ல கொண்டு மண்டையை உடைக்க போறேன். இப்ப கிறுக்கி அப்படியே தான் பண்ணிராத. இதெல்லாம் இந்த சாம்பைலுக்கு சாதாரணம். அவன் அடிக்கடி இப்படிலாம் சஸ்பெண்ட் வாங்குறது தானா. அதனால அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஏன்? ஏதாவது பசங்களுக்கு பிரச்சனை அவன் தான் முன்னாடி வந்து நிப்பானா. அதனால அப்பப்ப இப்படிதான் சஸ்பெண்ட் ஆவான் போல இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. அப்ப அவன் ஒழுங்கா படிக்க முடியானோ? சும்மா காலேஜ்ல கெத்து காட்டிட்டு சீன் போட்டுட்டு அலைவானோ? ரவுடி பையன் அப்பவே? சேச்சா அப்படிலாம் இல்ல, சூப்பரா படிப்பானா. 95-98% எப்பயுமே செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்குவானா. எதுனாலும் அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு இருப்பான் போல இருக்கு. அதனாலதான் அவனை இன்னும் காலேஜ்ல வச்சிருக்காங்கன்னு அன்னைக்கு ஒரு நாள் மேம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் ஏதோ கட்சியில முன்னாடி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓஹோ, அதனாலதான் ஐயா ஓவரா சீன் போடுறாரோ? இவனை சஸ்பெண்ட் பண்ணனா அவனும் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கவனும் சேர்ந்து ஒரு 2 வாரம் லீவ் போட்டுட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பானுவ போல இருக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவனை பத்தி காலேஜுக்கே தெரியும். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. ஏன் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான், கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஐயா என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்க? இன்னைக்கு வேற வேலைக்கு போகலன்னு சொல்லிட்ட. நான் ரமணி கிட்ட போன பண்ணி சந்தோஷத்துக்கு உடம்பு சரியில்லை, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிருன்னு வேற சொல்லிட்டேன். நீ அப்படியே சொல்லிடுறியா? சரிம்மா. ஏன் உடம்புக்கு எதுவும் முடிய மாட்டேங்க உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காலையில கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதனால தான் இன்னைக்கு வேலைக்கு போல லீவு சொல்லிருன்னு சொன்னேன். சரியா இருந்தா சாப்பிட்டு தலைவலி மாத்திரை ஒன்று தரேன், போட்டு படு சரியாயிரும். இப்ப பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன். சரி இந்த சாப்பிடு. அங்க வைங்கம்மா, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
நான்லாம் சாப்பிட்டுட்டேயா, சாப்பாடு செஞ்சதும் சூடாவே சாப்பிட்டுட்டேன். வெளியே மழை வேற பெஞ்சிட்டு தூரிட்டே இடக்கா, அதனால நீ சாப்பிட்டியா கையோட? சூடா இருக்கும்போது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கீரை கிடந்தது, அதை போட்டு தான் கடைஞ்சேன். சரிம்மா. என்னன்னே தெரியல, இந்த பையன் வர வர நடந்துக்கிறதே ஒன்றும் சரியா படல எனக்கு. கல்யாணத்துல தான் ஒருவேளை விருப்பம் இல்லையா என்னமோ தெரியல இவனுக்கு. எம்மா சாருமதி. சொல்லுங்க மைனி. நேத்தங்க பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, நானும் ரமணியும் தான் போயிட்டு வந்தோம். உனக்கு சொன்னாவளோ? ஆமா மைனி, இப்படி தேதியெல்லாம் குறிச்சிருக்கோன்னு சொல்லி சொன்னாவ. அந்தாலும் அப்படியா ரொம்ப சந்தோஷம். அவியா தான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாவ. நீங்க ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ கொஞ்சம் ஆஃபீஸில் விட மாட்டாவ, ஆனால் 6 மாதம் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு தான் அப்படியே புலம்பிட்டே இருந்தாவ. ஆமாம் எங்ககிட்டயும் அப்படி தான் சொன்னாவ. சீக்கிரமா இனிமே கல்யாணத்தை கோயிலில் வச்சு சிம்பிளாக முடிச்சிருவோம். இருந்தாலும் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா அதுவும் நல்லதுதான் மைனி. அவனுக்கு ஜாதகம் பார்த்தேன், அவனுக்கு சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு மாதிரி சொன்னா வேற ஜோசியக்காரன். அதனாலதான் நானும் கட்டன் ரைட்டா போய் நேரிலே பார்த்து பேசிட்டு வந்துடலான்னு போனேன். பார்த்தா அவியல்வெல்லாம் சீக்கிரம் வச்சிடலாம் அப்படின்ட்டாவ. அந்தால சரின்னு தோணிச்சா அதான் வந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் பார்த்துக்க. என்ன மைனி சொல்லுங்க. இல்ல என் மோவனும் அந்த பிள்ளையும் கொஞ்சம் பேசினாவன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கல்யாணம் வேற சீக்கிரம் வச்சிருக்கோம் பத்தியில. நம்மளோட எதுவும் பேசாம பிள்ளைகள் அது ரெண்டும் ஒன்றும் பேசாம நம்ம பாட்டுக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டாலும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சங்கடமா இருக்கும்ல. அதான் அந்த பிள்ளை நம்பர் கிடைக்குமா என்னன்னு கேட்கதான் உனக்கு போட்டேன் பார்த்துக்க. நீ எதை நம்பர் வச்சிருக்கியா பொண்ணு பிள்ளை நம்பரு? இருந்தா கொஞ்சம் சந்தோஷத்துக்கு அனுப்பி விடுமா. அவனை கொஞ்சம் நான் பேச சொல்லி அந்த பிள்ளைகிட்ட. சரி மைனி, அதுவும் நல்லதுதான். அவியல்வா இப்போ உள்ள பிள்ளைகள் தான் எல்லாம் பேசி வாங்கி போன்ல எல்லாம் பேசி வாங்கி பழகுதுவல. ஆமா அதான் உங்ககிட்ட நம்பர் கேட்டேன். சரி நான் அனுப்பி விடுறேன். சரி மைனி, வேற ஒன்றும் இல்லையா? வைக்கட்டுமா? சரிம்மா வேற ஒன்றும் இல்லை. சரி வைக்கேன். இல்ல சஞ்சய் கொஞ்சம் இங்க வாயா. என்னம்மா? உன்கிட்ட சாலினி அக்கா நம்பர் இருக்கும்ல, அதை சந்தோஷுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுனே. ஓஹோ, அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆக்க ட்ரை பண்றீங்களோ? இல்ல சொன்னதை செய்யல. அதெல்லாம் பேசி முடிச்சு தேதியெல்லாம் குறிச்சாச்சு. பொண்ணு மாப்பிளையும் பேசிக்கிட்டவனா நல்லது இல்ல, அதுக்கு தான் நம்பர் கேட்காவ. நீ நம்பர் அனுப்பிச்சு விடு சந்தோஷ்க்கு. சரிம்மா அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி மறந்துடாத, கையோட அனுப்பி விடு. சரிம்மா. அந்த பிள்ளைகிட்ட பேசி வாங்கி இருந்தானா ஒருவேளை மறுபடியும் நல்லா ஆயிருவானா இருக்கும். அம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா. ஐயா கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இல்லையா, உனக்கு சார்மதி பொண்ணு பிள்ளையோட நம்பர் அனுப்புவா. அனுப்புனா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருன்னு. சரிம்மா. இவனுக்கு என்ன காத்துக்கிருப்பு எதோ அண்டிருச்சா என்ன? கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே தெரியும். அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இவனை கோயிலில் கூட்டு போய் மந்திரிச்சாதான் சரி வருமா என்னமோ தெரியலையே. இந்த லட்சுமி, மட்டனு சிக்கனு எல்லாம் இருக்கு. என்னத்தை செய்வியலோ செய்யுங்க. நமக்கு நேரத்துக்கு சாப்பாடை தந்தா சரிதான். நீங்க போய் கொஞ்ச நேரம் டிவி பாருங்க, சூப்பரா சுட சுட பிரியாணி செஞ்சு தாரேன். சரி செய்யி. என் பொண்டாட்டி கை பக்குவத்தையும் நானும் பார்க்கணும்ல. இன்னைக்கு பார்க்க தானே போறியே, போங்க போங்க. லட்சு நான் வந்துட்டேன். வாழவுமா, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா நீ அப்பயே வருவேன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரமா மலைக்குள்ள அப்படியே கிடந்த. நமக்கு பெரிய பொண்ணு என் கூட இருந்தாளா, அதனால அவட்ட பேசி பேசி அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் மழை கொஞ்சம் விட்டுச்சு, அதான் சரி லட்சுமி அக்கா தேடுவாவ போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளும் மாமியார் தேடுவாவன்னு வீட்டுக்கு போனா. சரி வா இந்த எங்க வீட்டுக்காரு கறி எடுத்துட்டு வந்திருக்காரு, பிரியாணி செய்யலாம் வா. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி களியெல்லாம் கொஞ்சம் வெட்டிதா, சேர்ந்து செய்வோம். சரி லட்சு. இந்த மலைக்குள்ள பிரியாணியா? சூப்பர். என்னது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டனு சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டுல கிடந்தது இல்ல, அதான் அப்பாவை பார்த்ததும் கேட்டுச்சுவே, வாங்கிட்டு வந்திருக்காரு. வா செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பர் கலக்கறியே போங்க. நான் வேற எங்க வீட்டுக்கார்ட்ட சூப்பரா செஞ்சு தரேன்னு வேற சொல்லிட்டேன். வா சீக்கிரம் என்னத்தையாவது செஞ்சு கொடுப்போம். வாங்க லட்சு. சொல்லுப்பா சஞ்சய். சந்தோஷ் மச்சான், உங்களுக்கு சாலினி அக்கா நம்பர் அனுப்பியிருக்கேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவீங்களா? அந்த அம்மா பார்த்த வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றது? கல்யாணம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். மச்சான் கேக்குதா? கேக்குதுப்பா. சரி நான் பேசிக்கிறேன். சரி மச்சான் வைக்க. சரிப்பா. நான் என்ன அந்த பிள்ளைகிட்ட பேசுறது? கடுப்பா இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்ல. சரி, எனக்கு விருப்பம் இல்லைன்ற விஷயத்தையாவது சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை விருப்பம். யார் இது? ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து நமக்கு கால் வருது. இருக்க பிரச்சனை இல்லை, இது வேற யாரா இருக்கும். சரி அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். ஹலோ. அந்த பிள்ளை அட்டென்ட் பண்ணிடுச்சு, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஹலோ யாரு? கால் பண்ணிட்டு யாரும் அட்டென்ட் பண்ண அப்புறம் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ. நம்ம ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு சொல்லி கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம அம்மா வேற கஷ்டப்படுவாங்களே. இப்போ என்ன பண்றது? ஹலோ. இதுக்கு தான் இந்த அன்னோன் நம்பரை அட்டென்ட் பண்றதே கிடையாது. அட்டென்ட் பண்ண அப்புறம் பேச மாட்டாங்க, நம்மளை வச்சு வெறுப்பேத்தலான்னு பாக்குது. மனசு இருக்க நிலைமை தெரியாம. அச்சோ, கட் பண்ணிட்டாங்களா? சரி, அதுவும் நல்லதா போச்சு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வர்ற அந்த காலெல்லாம் அட்டென்ட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணி போடணும். கையோட பிளாக் பண்ணிடுவோம். என்ன இப்போ வந்துருவேன்னா இன்னும் ஆளை காணோம். வா மாப்ள, அப்பவே வந்துட்டியோடா? வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வா உட்காரு. சரி, என்ன அவசரமா வர சொன்ன?
அது ஒண்ணும் இல்ல விமல், இந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா வச்சிருக்காங்க. அதான் எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. இப்பதான் எங்க சொந்தக்கார பையன் சஞ்சய் பொண்ணோட நம்பர் அனுப்புனான். கால் பண்ணேன், அட்டன் பண்ணாங்க. எனக்கு பேச ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதனால வேற நான் அவங்களே கட் பண்ணிட்டாங்க, அமைதியா இருந்ததும். அதனால திருப்பி நான் வேற கால் பண்ணல. அப்புறம் பேசிக்கலான்னு வந்துட்டேன். எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதாவது லூசு மாதிரி உளறி கிளறி வச்சிடாத. ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போற வழியை பாரு. நான் அந்த கல்யாணம் அப்படியே பண்ணிக்கிட்டாலும் எங்க அம்மாக்காக தான் பண்ணிக்கிறேனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அதை நான் அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்குதோ எனக்கு அதுல சம்மதம். இது பாரு, நீ எதுவும் பண்ண தேவையில்ல. அதுவே எல்லாம் நல்லதே நடக்கும். நீ ஒழுங்கா கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்க. சும்மா தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத. இரு, ஏதாவது ஆர்டர் பண்றேன் முத. என்ன கொஞ்சம் வாங்கலேன். ஏய், எனக்கு எதுவும் வேண்டாம்டா விமல். நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். சரி, 2 பேரும் ஜூஸ் மட்டும் குடிக்கலாம். சரி. எவன்னு தெரியல, காலங்காத்தாலே பொம்பளைன்னு கக்குசு போற இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தியானம் எனக்கு வேற வயித்த கலக்குது. நானே எங்க ஒதுங்கன்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். லட்சி, என்ன காலங்காத்தாலே ஓலை வேற உட்கார்ந்துட்டியே? இந்த ஓலை எல்லாம் மழையில கடந்து நனைஞ்சு போச்சுல. வேற அப்படியே நம்ம அப்படியே கட்டி வச்சுட்டோன்னு வைக்கி, அந்த ஆள ஓலை எல்லாம் கருத்து ஒண்ணுக்காவாம ஆகி போயிரும். அதான் கையோட வாந்து போட்டுட்டோன்னா கடகடன்னு உடஞ்சு விட்டுறலாம்ல. நல்ல பதமா இருக்கும். பதமா இருக்க நேரத்திலே அப்படியே முனைஞ்சிட்டோன்னா வேலையாகி முடிஞ்சுக்கிறோம்ல. வேற அதை ஒருக்கா வெயில்ல காய போட்டு எடுத்துலாம் வந்துட்டு அடக்க இயலாது. அதான் கையோட வந்து முனைஞ்சு விட்டுறலான்னு பார்க்கேன் பாய் இன்னைக்கு. ஓஹோ, அப்படியா? சரி 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 லட்சு, நானும் போய் அங்க என் கூடாரம் என்னன்னு கிடக்குன்னு போய் பார்க்கேன். மழை வந்துச்சுன்னு அந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. பாத்திரம் மண்டை எல்லாம் மழையில அடிச்சுக்கிட்டு எங்க போச்சா எங்கன்னா கிடக்குதோ தெரியல. எல்லாத்தையும் போய் பார்க்கணும்ல. சரி, நான் வரட்டுமா? அட இருளா, போலாம் பொறுமையா. அங்க போய் என்ன பண்ண போறா? அதான் மணல் நின்றுச்சுல லட்சு, இனிமே வராது. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால நான் போய் பார்க்கேன். வேற அதுவும் அந்த ஆள தெருவுல கிடக்கும்ல. அந்த கூடாரத்தெல்லாம் பிச்சு போட்டுட்டு போய் வீடு போய் சேர்ற வழிய வாரு. இல்லைன்னா 2 நாள் இங்க இரு, உன் புருஷன் வந்து கூப்பிடியானான்னு பாப்போம். இல்லைன்னா நானே கொண்டு போய் விடியேன். சும்மா கூடாரத்தை போட்டுட்டு தெருவுல கிடக்கலான்னு நினைக்காத. நான் அப்படி பண்ணனா என் புருஷன் வந்து என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். பார்த்தா அத்தை தொப்பி மண்டைய அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு கூப்பிடே வரல. மலையில கூட என்னன்னு கிடந்தாலும் என்னம்மன்னு கூட என்னைய நினைச்சு வருத்தப்படல. பத்தியில அந்த தொப்பி தலையே அவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுக்கு. வேற நீயும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தாயும் மோனும் வந்து என் காலில் உழணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கல்ல. வேற அவிய எப்படி வருவாவ? வேற உன் மேல கோபத்துல தானே இருப்பாவ. அது நான் திருடலன்ற ஆத்திரத்துல சொன்னேன். சரி, அதெல்லாம் ஒரு விஷயமா? நீ வீடு போய் சேர வழிய பாரு. Could you please, please don't change, please don't change, because I love you, yeah, I love you, oh, I love you, I love the way you are, please don't change. Lights off camera, fast like stamina. எவ கிறுக்கி சொல்லுடி மெண்டல். இதுக்கு தாம்ப உன்னைய சத்தம் போடுறது. கழுத மாதிரி காலையிலே கணச்சிக்கிட்டு இருக்காதப. தெருவுல போற கழுதெல்லாம் உள்ள ஓடிந்துற போது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மூடு. மனசுல பெரிய சிங்கர்னு நினப்பு. கழுத மாதிரி கணச்சிட்டு இருக்க. அந்த பாட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமாவது இருக்காப? இங்க பாரு, எங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நாங்களே சம்பந்தப்படுத்திப்போம். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இந்த பாட்டை காலையில கேட்டாதான் அப்படியே சுறுசுறுப்பு வந்து அப்படியே உடம்பே அப்படியே பிரிஸ்கா இருக்கும். இன்னைக்கு நாளை நல்லபடியா தொடங்க வந்துருமா? என்ன எளவு கன்றாவியோ. அந்த பாட்டுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் தெரியுமாவே? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடு. படிக்க விஷயத்துல தான் அக்கா ஆர்வம் கட்ட மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்ன மீனிங் என்ன அர்த்தம்னு எல்லாம் புரிஞ்சுப்பான். அதானே, இதுக்குதான் லாக்கி நீ. பரவாயில்ல, என் மனசுக்கு பிடிச்சதை நான் சந்தோஷமா செய்வேன். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்படிதான் எதை பத்தியும் கவலைப்படாம உன்னால மட்டும் இருக்க முடியுதோ தெரியல. Come on, turn the radio. Friday night time, what to do? Hit the dance floor, I got all I need. டோனி, போதும். இதோட நிப்பாட்டிரு. தயவு செய்து நீ உன் வேலையை பாரு. தெரியாம கேட்டுட்டேன். அது அந்த பையன் இருக்கணும் போல. பாட்டு மாறி ஓடுது. நம்மாளு பாட்டே போடுவோம். சந்தியா, கேட்டியா? என்னத்த கேட்டியா? என் ஆளு பாட்டை கவனிச்சியா? இல்லையே. என்ன? எங்க ஆளு எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. நான் கொரியா போலான்னு இருக்கேன்.
யாழ் எனக்காக காத்துட்டு இருக்காரா, எவ்வளவு மைல் தூரத்துல இருந்தாலும் சீக்கிரம் அவளை என்கிட்ட கூட்டுவாங்க, அவளதான் தினமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாடிட்டு இருக்காரு. அதனால போலான்னு இருக்கேன். தயவு செய்து முத கிளம்பு, நீங்க இருக்காத. நீ இந்த வீட்டை விட்டு போனா முத சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். கிளம்பு. நீனும் மற்ற பிள்ளைகள் மாதிரி பஸ் பிடிச்சு போலான் இருக்கியா, ட்ரெயின் பிடிச்சு போலான் இருக்கியா? இப்ப என்ன அவ்வளவு முட்டாள் தான் நினைச்சேன். அதுலலாம் போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்க ஆளுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், அவர் என்னைய கூப்பிடுறதுக்கு வருவாரு. அந்த 7 பேர்ல யார் ஆளு? தினம் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கியே. 7 பேரும் என் ஆளுதான். சீ, என்னப்பா சொல்ற? மகாபாரத்துல கூட 5 ஹஸ்பண்ட் தானப்பா வரும், உனக்கு 7? இவங்க எல்லாம் 7 உடல் ஓர் உயிர். அது மாதிரிதான் ஒருத்தரையும் இதுல எனக்கு மிஸ் பண்ண முடியாது. சரி, நீ என்னத்தையாவது பணத்திட்டு கடை என்னைய கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாம இரு. ஏன் நீ உன் ஆளுகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கியோ? வாயை உடச்சிருவேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தூரப்போ. பாவம், தினமும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆளை நினைச்சு வருத்தப்படுறாராம், எங்க இருக்காளோன்னு. நான் இங்கதான் இருக்கேன்னு எப்படி அவருக்கு தெரிய வைக்கிறது? ஏக்கா ஏக்கா, எவன் அவன்? ஐயோ, உமாக்கா வீட்டுக்காரு. ஏம்மா உங்க அம்மா இருக்காங்களா? ஆமா, நான் இங்கதான் இருக்காங்க, வாங்க. உமா இங்கதானே இருக்கா? ஆமா, உமாக்கா இங்கதான் இருக்காவ. நீங்க முத உள்ள வாங்க. கொஞ்சம் உமாலையும் உங்க அம்மையும் கூப்பிடுறியாம்மா? என்ன, நீங்க முத உள்ள வாங்க. எங்க அம்மா அங்க பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்காவ. வாங்க நீங்க. இந்த வாரு. ஏதோ வழி விடுவே. வாங்கண்ணா, அம்மா உள்ளதா இருக்காங்க. இங்க பாரு, குடும்பம்னா 1000 பிரச்சனை வரதான் செய்யும், போவதான் செய்யும். அதுக்குன்னு அதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா முடியுமா? அம்மா, அம்மா, இங்க யார் இருந்திருக்கான்னு பாரு. இவ என்னத்து கத்திட்டடக்கா? என்னடா? அம்மா, இங்க பாரு, செல்வன் வந்திருக்காவ. அட, என் புருஷனா? எப்ப தம்பி வாப்பா? வாப்பா தம்பி செல்வம், வந்து உட்காரு. வாரண்ணே. எக்கா, என் வீட்டம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உமாவை கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். உன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு எதுக்குப்பா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு அடக்கா? கூட்டிட்டு போப்பா. உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உமருக்கு இப்பதான் ஏன் ஞாபகம் வந்ததோ? ஓய், இத்தனை நாளா நான் வெயிலில மழையில தெருவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு கடக்கும் போதெல்லாம் உமருக்கு ஏன் ஞாபகம் இல்லைன்னு? ஐயே, என்ன வெண்ண பானையில திரண்டு வரும்போது இவ பானையை அடிச்சு உடச்சு விடுவா போல இருக்க. நீர் உமர் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீர் வீட்லயே இருந்திருக்கியாரு. நாங்க மழையில எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா ஓய் உமருக்கு? சரி சரி, கோவப்படாத உமா. நீ மழை பெஞ்சிட்டு அடக்கும் போது நீங்க லட்சுமி அக்கா வீடு இல்லைன்னா பெரிய பொண்ணு யார் வீட்டுக்காவது போயிருப்பேன்னு நினைச்சேன். பார்த்தா நீ மழையிலே தான் கிடந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதுவும் சேகர் இன்னைக்கு காலையில 2 தடவை வாக்கிங் போகும்போது தான் சொன்னான், மழையில கிடந்தாங்களாம் உங்க வீட்டம்மா, மழையில நனைஞ்சிட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் போயிருக்காவ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நீ மழையில கிடந்தன்னு. அதான் உமருக்கு என்ன பத்தி அக்கறை இருந்தாதான் தெருவுல கிடக்கும் போதே வந்து கூட்டிட்டு போயிருப்பியற. பொண்டாட்டி வெளியே தெருவுல குளிர்ல கஷ்டப்படுவாளன்னு. சரி, தப்புதான், மன்னிச்சிரு. இப்ப வீட்டுக்கு வாரியா இல்லையா? இவரு கூட்ட உடனே நான் வந்துடணும், போனதான் நான் போயிடணும். நீர் வச்ச வேலைக்காரியா போய் நானே. லட்சுமி, நீ கொஞ்சம் அந்த பிரச்சனையை முடிச்சு வை. அந்த பிள்ளை மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்குது பாரு. இங்க பாருமா, இப்ப வீட்டுக்கு வாரியா இல்லையா? நான் நீ வச்ச வேலைக்காரன் கிடையாது. நீ பேசுனதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்காத. நீ என் அம்மையும் என்னையும் காலில் வந்து உளுந்து நீ வீட்டுக்கு கூட்டு போனன்னு சொன்னதுனாலதான் நான் வரல. ஆமா, நான் எடுக்காத காசை எடுத்து நீ என் மேல பழியப்படும் போது, திருட்டு பழிய போடும்போது நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நான் செய்யலன்றதுனாலதான் என் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டு போனேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், என் காலில் உளுந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்பனா நீ இங்கே இரு, வராத, நான் போறேன். எப்ப தம்பி, அவதான் ஏதோ அறிவு கெட்டதனமா பேசியான்னா நீயும் கோவப்பட்டுக்கிட்டு போறியப்பா. கொஞ்சம் இரு. பாருங்க அக்காவை எப்படி பேசியான்னு. ஏலா உமா, லட்சு நீங்க சும்மா இருங்க. லட்சு, இவருக்கு ரொம்ப கொழுப்பு. உன்னை விட அவருக்கு கொழுப்பு கொஞ்சம் கம்மிதான். என்னக்கு திடீர்னு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? வேற ஒரு மனுஷன் வந்து வீட்டுக்கு கூப்பிடும்போது வரமுண்டேன்னு சொல்லி நீ மல்லு கட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்ல. இப்ப உன் புருஷன் இறங்கி வந்திருக்காம்ல, அப்ப நீ போக வேண்டியதானே கூட. என்ன லட்சு பண்ண சொல்றிய? அவரு தெருவுல என்னைய அனாமத்தா விட்டுருக்கும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் எனக்கு கோவமா வராதா? அவர் மேல கோவம் வரதான் செய்யும். அத பொம்பளை வீட்டுக்கு போய் பொறுமையா பேசி எடுத்து சரி பண்ணணும். இங்க இருந்துகிட்டு மறுபடியும் மல்லு கட்டுனா எப்படி 2 பேரும் பிரச்சனையை முடிச்சு வீட்டுக்கு ஒன்னா போவிய? மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்க பாருங்க. போ, ஒழுங்கா அவர் கூப்பிடியாருல. சரி லட்சு, நான் போறேன். தம்பி அப்பா, நீ அவளை சும்மா சொல்லி சொல்லி காட்டாத. அவளும் தான் காசு எடுக்கலன்னு சொல்லியல்ல, அந்த காசு எங்க போச்சு என்னன்னு கொஞ்சம் வீட்டுல தேடி பாருங்க. சரிக்கா, நானும் வீட்டுல பாக்கேன். சரி எல்லாம் உமா, அதான் உங்க வீட்டுக்காரர் சொல்லியாருல்ல, போ போயிட்டு 2 பேரும் சண்டை கிண்ட போடாம ஒத்துமையா இருக்க பாருங்க. சரிக்கா, அப்ப நான் வாரேன்.
சரி போயிட்டு வா. வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நேரம் இருந்தா பொறுமையா வா. சரிக்க. அம்மா வா போவோம். எங்க போற வழியில அந்த கூடாரத்தெல்லாம் கலட்டி எடுத்துட்டு போவண்ணே. அதை முத கொளுத்தி விடியே வா. எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம எப்படி சண்டை போட்டுட்டு இருக்குதுன்னு பாத்தியல. இது மாதிரி நம்ம வீட்டு பிரச்சனையும் சீக்கிரம் முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். நமக்கு என்னங்க பிரச்சனை? நமக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையேனுமே. அதை சொல்லல லட்சுமி, ரமணிக்கு எனக்கு இருக்க பிரச்சனை இந்த மாதிரி சீக்கிரம் தீர்ந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்ல, அதை தான் சொன்னேன். ஏதாவது நடக்க விஷயத்த பேசுங்க, தேவையில்லாத பேச்ச பேசிட்டு இருக்கிய. இன்னைக்கு தான் கடை திறக்காவலாம், புது கடை. ரெண்டாவது கடை அம்மா திறக்காவன்னு சொன்னாவ இன்னைக்கு தானே? ஆமா, மாமா தான் ஃபோன் பண்ணி சொன்னாவ வான்னு சொல்லி, குடும்பத்தோட வாங்கன்னு. நம்ம எங்க அங்க போறது? எங்க அக்கா வேற என் மேல கோவத்துல இருக்கா, அதனால நான் வரல மாமான்னு சொல்லிட்டேன். ஏன் உங்க அக்கா உங்ககிட்ட இப்ப சுத்தமா பேசாதா? ஆமா, என்கிட்டயும் பேசாதன்னு சொல்லிட்டா. திங்கக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காவ, அதுக்கு நீயும் வரணும். நான் எதுக்குங்க? அந்த தோட்டத்தை எழுதி வாங்குறதுக்கு உன் பேர்லையும் என் பேர்லையும் சேர்த்து தான் போட்டிருக்கு, அதனால கையெழுத்து போட நீயும் வரணும். என்னங்க சொல்றிய? என் பேரை எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமா லட்சுமி, உன் பேர்லையும் தான் சேர்த்து அந்த தோட்டத்தை எழுதியிருக்கேன். நான் உன் பேர்ல மட்டும்தான் எழுதணும்னு பார்த்தேன், அப்புறம் மாமா தான் சத்தம் போட்டாரு, அப்படிலாம் தனியாக எழுத வேண்டாம், 2 பேர் பேர்லையும் சேர்த்து எழுது, 2 பேரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்தால சரின்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. திங்கக்கிழமை நீயும் வந்தனா போய் 2 பேரும் கையெழுத்த போட்டு வாங்கிடலாம். ஏங்க அது உங்க அக்கா சொத்து, உங்க சொத்து, உங்க பாடு. அதுல என்னையெல்லாம் இழுக்காதீங்க. ஏற்கனவே உங்க அக்கா சும்மாவே என்னென்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. வேற என் பேர்ல எழுதுறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொம்பளை அவ்வளவுதான் நலையா நுப்பா. நீங்களே உங்க பேர்ல எழுதி வாங்கிக்கங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லிட்டேன் அம்மா. நான் உங்க அக்கா பத்தி உங்களுக்கு தெரியணும்னு தான் நினைச்சேனே தவிர அந்த சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கணும்லாம் நான் நினைக்கல ஒரு நாளும். இங்க பாரு லட்சுமி, நம்ம 2 பேர் பேர்லையும் இருக்கிறது நல்லதுதான், அதனால இருக்கட்டும், நீ சும்மா இரு. திங்கக்கிழமை வா, போய் கையெழுத்து போட்டு வந்துடுவோம். இன்னைக்கு தான் சூப்பர் மார்க்கெட் வேற திறப்புலான்னாவ, போகலான்னு தான் நானும் பார்த்தேன். வேற எங்கள் அக்கா வேற ஏதாவது சொல்லிட்டு அடப்பா, மனசுக்கு சங்கடமாக இருக்குமென்னு தான் வேற நான் போகல. இல்லைன்னா ஒரு 8 போயிட்டு வந்துடுவேன் தான். பரவு எங்கள் அக்கா வீட்டுக்கு இப்போ காலையில் பூஜை கீஜை எல்லாம் நடக்கும்ல, அதுக்கப்புறம் போயிட்டதுக்கப்புறம் என்ன சாயங்காலமாக அப்படியே ஒரு 8 போயிட்டு வரணும், மாமாவனாலும் பார்த்துட்டு வரணும். எல்லாம் கையெழுத்து போட பேப்பர் எல்லாம் ஏற்பாடு பண்ணது மாமா வேலை தான். நான் எல்லாம் என் பேரில் எழுதணும் உன் பேரில் எழுதணும்லாம் நான் தனியாக கேட்கல. அவர் தான் நான் உன் பேர்லன்னு சொன்னதுக்கு தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் பேர்லேயே எழுதினாரு. எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்லுவாளோ, என்ன சொல்லி கஷ்டப்படுத்துவாளோன்னு. அதனால நானும் கையெழுத்து போட வரலம்மா. சொன்னா கேளு லட்சுமி, ஒழுங்கா நான் திங்கக்கிழமை வார சொல்லிட்டேன் அம்மா. சரி, நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எப்பயும் போறவன் இன்னும் போகலன்னதும் ஒரு மாதிரி இருக்கு. நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க நில்லுங்க, அஞ்சு ஊத்தி வை, நான் வந்ததும் தோட்டத்துக்கு போனோம். என்ன இந்த மனுஷன் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போய்கிட்டு இருக்காரு? சரணி எங்க பாருடி, இங்கதான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு. ஆமா, சாக்லேட்லாம் இந்த ஏரியாவுல தான் இருக்கு. நம்ம எடுத்து சாப்பிடலாமா? அட சாப்பிடலாம், நம்மள யார் கேப்பா? ஓய், நாங்க கேட்போம். தெரியும் நீங்க 2 பேரும் இங்க தான் இருப்பீங்கன்னு. என்ன 2 பேரும் கடையில சாக்லேட்டை திருடி சாப்பிடலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க சஞ்சயத்தா, நம்ம கடையில நம்மளே எடுத்து சாப்பிடுறது ஒண்ணும் திருட்டு கிடையாது. அப்படிங்களா மேடம்? உங்க அம்மா அங்கதான் நிக்காங்க, உங்க அம்மா கிட்ட திருடி சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. அங்க ஃபர்ஸ்ட் போனி யாராவது ஒருத்தவங்க கையில இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள இங்க என்னன்னா திருடி திங்கிறதுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும். ஐயோ இல்லல சஞ்சய், நாங்க திருடி சாப்பிடலாம் வரல, சும்மா கடையை சுத்தி பார்த்தோம். தெரியும், என் தங்கச்சி எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏல குண்டா, வாய் மூடு. பரவாயில்ல ரமணி, கடை நான் கூட சின்ன கடையா இருக்கும்னு பார்த்தேன். வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது நல்ல பெரிய கடையா தான் இருந்திருக்கு. இங்க காய்கறி எல்லாம் வச்சிருக்கீங்களே? ஆமாக்கா, இந்த கடை பொறுப்பு பூரா சந்தோஷ் கையில தான் ஒப்படைக்கணும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் மொபைல் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆமா, பழைய கடையை அவரு நான் பாத்துக்கிட்டேன், நீ இந்த கடையை பாத்துக்கன்னாரு. சரின்னு இருக்கான். கூடவே ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தனையும் சேர்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப புதுசா அந்த பையனும் நல்ல வயலா தான் இருக்கான். ஆமா, அவன் காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்ப முன்னாடி நான் அவனை பாத்துருக்கேன், நல்ல பையன். அவனுக்கு தாய் தப்பம் கிடையாது, ஆனா நல்ல பையன் பார்த்துக்காங்க. சரி, சேர்த்து கடையை பாத்துக்கிட்டா சந்தோஷம் தான். நமக்கும் கடைக்கு நம்பிக்கையான ஆளு தானே தேவை. மீனாட்சி, என்னங்க நேராயிட்ட கிளம்பணுமா? இல்ல உனக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கணும்னா வாங்கு, அதுக்குதான் சொல்லதான் கூப்பிட்டேன். ஆமாங்க, கடைக்கு வந்துட்டு வெறுங்கையோடய போக முடியும். பொருள் நாலஞ்சு வாங்கணும், வாங்கிட்டு போவோம். சரி, நாங்களே வெளியே நிக்க, நீ எல்லாம் எடுத்துட்டு பில்லு போடும்போது கூப்பிடவே வாரு. சரிங்க. நானும் 4-5 சாமான் வாங்கிட்டு போனேன்னு பார்த்தேன். ஏன்னா கடை திறப்பு விழால நம்மளும் ஏதாவது 4 சாமான் வாங்கிட்டு போனா தானே நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். இன்னைக்கு நாளுன்னா தான் ஒரு சில பொருள் ஆஃபர்லாம் போட்டிருக்கு. ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீன்னு, அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கங்க. சரி ரமணி. சரி, அப்ப நான் எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கேன், வாரேன். சரி, சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
கடையில தான் ஆனா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தது. அது பார்சலா தான் இருக்கு, எல்லாருக்கும் அப்படி கையில கொடுத்து விட்டுறலாம்ல சொல்லிக்கிட்டு இருந்தான் என் மோவன். ஆமா, இருந்து சாப்பிடட்டும் கொண்டு போறையே கொண்டு போட்டோன்னு இருந்தான். வேணா எப்படி விருப்பமா பாத்துக்கங்கக்கா. சரி, அப்ப நான் வாங்கிட்டே போயிடுறேன் ரமணி. சரிக்கா. சரி, அப்ப நீங்க பொருள் எடுக்கணும்னா பார்த்து எடுங்க. சரி சரி ரமணி, நானும் ஒரு 4 பொருள் எடுக்கேன். சரிக்கா. நீ ஆனா வீட்டுக்கு நேரம் கழிச்சு தானே போவா. நீ நேரம் வீட்டுக்கே வந்துரு, நேரம் கிளம்பிடாத. வாரேன். மைனி, என்ன சாருமதி அண்ணன் கூப்பிடாம பாருங்க. சாருமதி, நீ எங்க வா. என்னண்ணே? பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் கிளம்புறைய 2-3 சாமான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காவ. பில்லு உன் கையால போடணும்னு நினைக்கேன். அதனால நீ வந்து 2 சாமான் எடுத்துட்டு நீ வியாபாரத்தை தொடங்கி வைமா. எனக்கு நீ கொஞ்சம் ராசியான ஆளு, அதனாலதான் சொல்றேன். சரிண்ணே. சரி, வாப்போம். மஞ்சத்தூள், உப்பு, புளி இந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் வாங்கினா போதுமாண்ணே? போதும். ₹1 கற்பூரனாலும் உன் கையால போனிய ஆரம்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதுக்குதான். சரிண்ணே, நான் அப்ப எடுத்துட்டு வரேன். உப்பு, மஞ்சத்தூள், புளி 3 வாங்குறேன். சரிம்மா. இந்த அழுக்கா தங்கச்சி கையால போனி பண்ணாதான் வியாபாரம் ஆகுமாமோ? நம்ம கையாலலாம் வியாபாரம் பண்ணுனா வியாபாரம் ஆகாதோ? முழுக்கதான் செய்யாரு. என்னடா முழு இன்சார்ஜ் நம்ம தான்றாங்க. நானா இதுல எனக்கு பழக்கமே இல்ல. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ எதுவும் கவலைப்படாத. கடை எப்படி நல்லா இருக்கா? நான் கூட சின்ன கடையா இருக்கும்னு நினைச்சேன், பெரிய கடையா தான் இருக்கு. சரி, வா போவோம்.